அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய சீன பயணம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை பெறவில்லை. அவர் வெறும் கையுடன் அமெரிக்கா நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சர்வதேச ஊடகங்களில் செய்தி போடப்பட்டிருக்கிறது. என்ன நடந்தது? அமெரிக்க ஜனாதிபதியினுடைய சீன பயணத்தின் போது அவர் எதிர்பார்த்தது என்ன, நடந்தது என்ன? அது சம்பந்தமாகத்தான் விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். இருந்தாலும் ஒரு சில ஒப்பந்தங்களும் போடப்பட்டது தான், அதனுடைய ஒரு விவரங்களையும் பார்க்க இருக்கின்றோம். அதே வழியில் சீனாவினுடைய ஜனாதிபதி அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பை பார்த்து முகத்துக்கு நேராக ஒரு அதிர்ச்சியான கேள்வி ஒன்றை கேட்டார் என்று சொல்லியும் ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அதோட ட்ரம்ப் அவர்கள் சீனாவில் இருந்து அமெரிக்கா நோக்கி புறப்பட ஆரம்பித்த உடனே, அதாவது விமானத்தில் ஏறின உடனேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அதிரடியான உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கின்றார். அது என்ன என்பது சம்பந்தமாகவும், எதனால் அது முக்கியத்துவம் பெறுது, இது போன்ற பல விஷயங்களை தொகுத்து விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். கடந்த 2-3 நாட்களாக சர்வதேச ரீதியாக மிக பெரும் எதிர்பார்ப்புகளை உருவாக்கியிருந்ததுதான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய சீன பயணம். ஏன்னு சொன்னால் 2 நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால முரண்பாடு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த முரண்பாடுகள் எல்லாத்தையும் சமாளித்து கொண்டு 2 நாடுகளுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தத்தை போடுறதுக்கு, ஒரு இணக்கத்துக்கு வாரத்துக்காகத்தான் இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டது. இருந்தாலும் ட்ரம்ப் அவர்கள் எதிர்பார்த்தது போல பெரிய அளவு ஒப்பந்தங்களை போட முடியலை. எல்லாத்துக்குமே சீனாவினுடைய ஜனாதிபதி தலையாட்டேல என்றுதான் அதனுடைய அர்த்தம். ட்ரம்ப் சொன்ன நிபந்தனைகளுக்கு அவர் கட்டுப்படையில் என்று சொல்லி, முதல்ல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி ஒன்னொன்றா பார்ப்போம். முதலாவது உங்களுக்கு தெரியும், போன வருஷம் அக்டோபர் மாதம் அமெரிக்காவுக்கும் சீனாக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் மாதிரி ஒன்று போடப்பட்டது. என்னென்னு சொன்னால், இதை மாற்றி வரிகளை இனி விதிக்கிறீர்கள் என்று சொல்லி. ஏன்னு சொன்னால், ட்ரம்ப் பதவிக்கு வந்த அப்புறம் உங்களுக்கு தெரிந்தானே, எல்லா நாடுகள் மேலேயும் வரிகள் விதித்தவர். அதிலேயும் அதிகளவான வரி எந்த நாட்டுக்கு மேலே விதிக்கப்பட்டது? சீனாக்கு மேலே தான் விதிக்கப்பட்டது. 200% வரைக்கும் வரி விதித்த ஒரு கட்டத்தில். எனவே இந்த மாதிரி மாறி மாறி விளையாடி கொண்டிருக்கிறது தானே. அதனால் போன வருஷம் ஒரு ஒப்பந்தம் ஒன்று போடப்பட்டது. அதை இனியும் தொடர்ந்து நீடிக்கிறேன்னு சொல்லி இந்த 2 தரப்பும் உடன்படிக்கைக்கு வந்திருக்கிறது. இருந்தாலும் அது தற்காலிகமான முறையில் தான் நீடிக்கப்படுகிறது என்று சொல்லி 2 நாடுகளுமே ஒப்பந்தத்தை நீடித்திருக்கிறார்கள். இது முதலாவது. ரெண்டாவது ஹோமுஸ் நீரிணையை திறக்கிறது சம்பந்தமாக ஓரளவு அதுக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஹோமுஸ் நீரிணை திறக்கப்படணும், முழுமையாக திறக்கப்படணும். அதில் தடைகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, அதனுடைய அர்த்தம் ஈரானும் விட்டுக் கொடுக்கணும், அமெரிக்காவும் விட்டுக் கொடுக்கணும் என்றுதான். எனவே 2 நாடுகளும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவது அமெரிக்காவிலிருந்து சீனாக்கு குறிப்பிட்ட சில பொருட்களை இறக்குமதி செய்யறதுக்கு சீனா ஒப்புதல் வழங்கி இருக்கிறது. அதில் மிக முக்கியமானது சோயா பீன்ஸ். உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவில் அதிக அளவில் சோயா பீன்ஸ் விளையும். அதை சீனாவுக்கு இறக்குமதி செய்கிறது எங்களுக்கு ஓகே என்று சொல்லி சீனா சொல்லியிருக்குது. பீஃப், மாற்றச்சியை இறக்குமதி செய்யறதுக்கும் ஓகே சொல்லியிருக்குது. அதே போல எரிசக்தி சார்ந்த பொருட்களையும் நாங்கள் இறக்குமதி செய்கிறோம் என்று சொல்லி அந்த விஷயம் எல்லாம் ஓகே தான் இருந்தது. அதை விட மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தம் போயிங் விமானங்கள் இருக்குது தானே, போயிங் கம்பெனியால் உற்பத்தி செய்யப்படுற விமானங்கள், அதாவது 737 மேக்ஸ் அந்த ரக விமானங்கள். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த விமானங்கள் தான். இதில் 500 விமானங்களை நாங்கள் வாங்குகிறோம் என்று சொல்லி சீனா ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. எனவே அமெரிக்காவினுடைய போயிங் நிறுவனத்திடமிருந்து 500 விமானங்களை சீனா வாங்க இருக்கிறது. மற்றது சீனாவில் இருந்து எந்த விதமான போதைப் பொருட்களும் அமெரிக்கா நோக்கி வரக்கூடாது, அதை சீனா உறுதிப்படுத்தணும் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கேட்டிருந்தவர். அதற்கும் சீனா உத்தரவாதம் வழங்கியிருக்கிறது. எங்கட நாட்டில் இருந்து உங்களோட நாட்டுக்கு போதைப் பொருட்கள் வராது என்று சொல்லி. இதெல்லாமே ஓகே தான், இதுவரைக்கும் சுமூத்தாக தான் போனது. ஆனால் பிரச்சனை எங்கே என்று சொன்னால், தாய்வான் பிரச்சனை. உங்களுக்கு தெரியும், தாய்வானுக்கும் சீனாக்கும் இடையில் என்ன பிரச்சனை, அதுக்குள்ளே அமெரிக்கா எப்படி தலையிடுது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதாவது சுருக்கமாக சொல்ல போனால், தாய்வானை சீனாவோட சேர்த்துக்கொள்றதுக்கு சீனா முயற்சி செய்யுது. தாய்வான் எங்களுக்கு தான் சொந்தம் என்று சொல்லி அதுக்கு அமெரிக்கா குறுக்க நின்று கட்ட போடுது. இல்லை தாய்வான் தனி நாடாக இருக்கணும், அவர்கள் தனி நாடு, நீங்கள் சேர்த்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி இப்போ தாய்வானுக்கு நிறைய ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்து, பின்னால் இருந்து வைன் எல்லாம் கொடுத்து எல்லா வேலைகளையும் அமெரிக்கா செய்கிறது. இதெல்லாமே சீனாவுக்கு கட்டும் கோபத்தை உருவாக்கியிருந்தது. எனவே தாய்வான் விஷயத்தில் இந்த 2 நாடுகளுக்கும் இடையில ஒரு உருப்படியான ஒப்பந்தத்துக்கு வர முடியல என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தை நடந்துருக்கைக்குள்ள சீனாவினுடைய ஜனாதிபதி கேட்டிருக்கிறார், நேரடியாகவே கேட்டிருக்கிறார் ட்ரம்பை பார்த்து, அது சரி, இன்கேஸ் நாங்கள் தாய்வானை தாக்கினால், அதாவது சீனா தாய்வானை தாக்கினால் நீங்கள் உங்களுடைய படைகளை அங்கே கொண்டு இறக்குவீர்களா, அமெரிக்க படையினர் அங்கே வருவார்களா என்று சொல்லி நேரடியாகவே கேட்டிருக்கார். எதுக்கும் கேட்டு வைப்போம், நாளை பின்ன சண்டேராக ஆரம்பித்தா அமெரிக்கா தலையிடுமா இல்லையான்றதை தெரிஞ்சு கொள்ளலாம் தானே, அதுக்காக கேட்டிருப்பார் போல நடக்குது. அதுக்கு ட்ரம்ப் சொல்லியிருக்கார்,
ஓமன்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல, படையை அனுப்புவன்னு சொல்லல, அனுப்ப மாட்டேன்னு சொல்லல, ஒரு பதிலுமே சொல்லலையாம். ட்ரம்ப்கிட்ட வந்து பதிலே இல்லைன்னு சொல்லி. அப்போ அது வந்து பெரிய ஆச்சரியமாக கேட்கப்படுது. ஏன் பதில் சொல்லலைன்னு சொல்லி சொல்ல வேண்டியானே. நீங்கள் தாக்கிற நாங்கள் இவங்களோட படையை அனுப்புவோம்னு சொல்ல வேண்டியானே. சொல்ல முடியலை. ஏற்கனவே ஈரானுக்கு படை அனுப்பி என்ன நடந்ததுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். எனவே அந்த கதையை விடுவோம். இப்போ ட்ரம்ப் சொல்லியிருக்காருன்னு சொன்னால், நீங்கள் தாய்வானை தாக்குவீர்களாக இருந்தால் உங்களுக்கு மீதான வரி வந்து 100% அல்லது 200% வரைக்கும் நான் வரி விதிப்பேன் என்று சொல்லி வரியை பற்றி தான் சொல்லியிருக்காரு தவிர படைகளை அனுப்புவது சம்பந்தமாக ட்ரம்ப் வந்து எந்த விதமான கருத்தையும் சொல்லவில்லை என்று சொல்லி ஊடகங்களில் வந்து சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அதை விட மிக முக்கியமானது, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஒன்று ட்ரம்புக்கு இருந்தது என்னென்னு சொன்னால், அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்படுற சிப்ஸ் இருக்குது தானே, அது என்ன சிப்ஸ் என்று சொன்னால் கம்ப்யூட்டர்ஸுக்கு பயன்படுத்துகிற அந்த சிப்ஸுகள். அது வந்து உற்பத்தி செய்கிறதுல அமெரிக்காலேயே மிகவும் பிரபலமான ஒரு கம்பெனி வந்து என்விடியா அமெரிக்காவில் மட்டுமில்லை உலகளாவிய ரீதியில் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவுக்கும் கம்ப்யூட்டர்ஸுக்கும் பயன்படுத்துகிற அந்த சிப்ஸுகளை வந்து உற்பத்தி செய்கிறதுல வந்து நம்பர் 1 வைங்களேன். அப்போ அந்த சிப்ஸுகளை வந்து பெற்றுமளவில் சைனாக்கு விற்கணும், சைனா மார்க்கெட்டை வந்து பிடிக்கணும். அப்போ தான் நிறைய காசு உழைக்கலாம். ஏன்னா சைனா வந்து பெரிய பிக்கஸ்ட் மார்க்கெட் தானே. எனவே அதை வந்து சைனாக்கு விற்கணும் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்தவர், என்விடியா கம்பெனியுடைய சிஇஓவை தன்னோடையே கூட்டிக் கொண்டு போனவர். அதாவது விமானத்தை வந்து இறக்கி அவரை ஏற்றி கொண்டு போனவர். இதுக்கு முதல் போட்ட காணொலியில் வந்து அது சம்பந்தமாக நான் விரிவாக சொல்லியிருக்கிறேன். எனவே அவரை கூட்டிக் கொண்டு போயும் அந்த ஒப்பந்தம் வந்து எட்டப்படையில் சீனாக்கு வந்து அமெரிக்காவிலேருந்து சிப்ஸ் வாங்குறது பெரிய அளவில் ஆர்வம் இல்லை, அது தேவையும் இல்லை என்ற மாதிரி. ஏன்னு சொன்னால் அமெரிக்க சிப்ஸுகளை வந்து நம்ப முடியாது. அதாவது அமெரிக்க அரசாங்கத்தை வந்து நம்ப முடியாது. அடிக்கடி கட்டுப்பாடுகள் விதிப்பார்கள், விலைகளை வந்து கூட்டுவார்கள், குறைப்பார்கள். பிறகு இந்த சிப்ஸை பயன்படுத்தி நீங்கள் இன்னென்ன வேலைகள் மட்டும்தான் செய்யணும், வேறு எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லி கட்டுப்பாடுகள் விதிப்பார்கள். எனவே எதுக்கு சும்மா தேவையில்லாத தலைவலி, அதுக்கு நாங்களே உற்பத்தி செய்கிறோம் பாருங்கன்னு சொல்லி கொஞ்ச காலத்துக்கு முதல்ல ஒரு 2-3 வருஷமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனா வந்து தனக்கு தேவையான அந்த கம்ப்யூட்டர் சிப்ஸுகளை வந்து தானே உற்பத்தி செய்ய ஆரம்பித்தது. அப்படி உற்பத்தி செய்து தான் டீப் சீக் என்று சொல்லி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு செயற்கை நுண்ணறிவு இதொன்றை உருவாக்கி போன வருஷம் வந்து பெரிய தாக்கத்தை உருவாக்கி அது வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஓப்பன் ஏஐ மற்றது கூகுள் இந்த மாதிரியான பிரபலமான ஏஐ கம்பெனிகளுக்கு வந்து கட்டும் போட்டியாக வந்தது. சீனாவில் உற்பத்தி செய்யப்பட்ட சீனாவால் உருவாக்கப்பட்ட டீப் சீக் என்று சொல்லப்படுற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ அதுக்கு பயன்படுத்தப்பட்டதே சீனாவினுடைய சொந்த சிப்ஸ். அதாவது அமெரிக்காவுக்கு என்ன அதிர்ச்சி என்று சொன்னால், சீனா வந்து தனக்கு தேவையான செயற்கை நுண்ணறிவை வந்து உருவாக்கினது இங்கே பிரச்சனை இல்லை, அதுக்கு தேவையான சிப்ஸையும் சேர்த்து உற்பத்தி செய்துதான் அமெரிக்காவுக்கான அதிர்ச்சியாக இருந்தது. எனவே இப்படியான பின்னணியில் இந்த என்விடியா சிப்ஸ்களை வந்து விற்கிறதுக்கு எடுத்த முயற்சி வந்து தோல்வி அடைந்திருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதே நேரம் தாய்வான் விஷயமும் வந்து தோல்வியில் முடிஞ்சிருக்குது. ஆக மொத்தத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய இந்த பயணம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வெற்றியை பெறையல. சின்ன சின்ன வியாபார ஒப்பந்தங்கள் மட்டும்தான் போடப்பட்டது என்று சொல்லி, இதுக்காகவா வேலை மெனக்கட்டு 3 நாள் போய் அங்கே நின்று இவ்வளவு எல்லாம் செலவழித்து இவ்வளவு ஆடம்பரமாக இவ்வளவு எடுவாரமாக போனீங்கன்னு சொல்லி இப்போ சர்வதேச ஊடகங்களில் வந்து கேள்வி கேட்கப்படுது. அப்போ இந்த ஒரு தோல்வியை வந்து மறைக்கிறதுக்காக இல்லை நான் வந்து சீனாட்டை வந்து தோக்கையில், சீனாட்டை வந்து அடிபணிஞ்சு போகையில், சீனாவினுடைய நிபந்தனைக்கு வந்து நான் கட்டுப்படையலை என்றதை காட்டத்தானே வேணும். அதுக்காக ட்ரம்ப் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், சீனாவிலிருந்து இன்றைக்கு வெள்ளிக்கிழமை பின்னேரம் வந்து சீனாவிலிருந்து வெளிக்கிட்டு வந்து விமானத்தில் ஏறி விமானம் பறக்க ஆரம்பித்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனடியாக ஒரு அதிரடியான உத்தரவு ஒன்றை பிறப்பிக்கிறார். தாய்வானுக்கு வழங்கப்படுற ஆயுதங்களை வந்து மிக விரைவாக வழங்குவதற்கான உத்தரவு ஒன்றை உடனடியாக பிறப்பிக்கிறார். எனவே அமெரிக்கா வந்து மிக விரைவாக தாய்வானுக்கு ஆயுதங்களை வழங்கப் போகிறது. அதை கேட்டால் சீனாவுக்கு எப்படி இருக்கும், எப்படி கோபம் பெறும். எனவே சுருக்கமாக சொல்ல போனால் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான அந்த உறவு வந்து அப்படியே மற்ற பக்கம் ரிவர்ஸில் வந்து எங்கே ஆரம்பிச்சதோ அங்கே வந்து நிற்கிது. இப்போ ஏன்னு சொன்னால் ட்ரம்பினுடைய இந்த உத்தரவு காரணமாக. அதாவது நேற்றே சீனா சொல்லியிருந்தது, ஐயா இங்கே பாருங்க, உங்களோட நாங்கள் பிஸ்னஸ் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், எவ்ரிதிங் இஸ் ஓகே, ஆனால் தாய்வானில் நீங்கள் தலையிடக்கூடாது, அங்கே கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் அமெரிக்கா கேட்குதா? இல்லை. எனவே இந்த 2 நாடுகளுக்கும் இடையிலான முரண்பாடுகள் வந்து இன்னமும் அப்படியே தான் இருக்கின்றன என்று சொல்லி ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். ஈரான் மீதான 39 நாட்கள் போர் நடைபெற்று கொண்டிருந்த காலத்தில் எகிப்து நாடு இருக்குத்தானே, எகிப்து நாடு சவுதி அரேபியாவுக்கும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கும் வான் பாதுகாப்பு பொறிமுறைகளை ரகசியமாக வழங்கியது என்று சொல்லி இப்போ ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதாவது யுத்தம் நடந்த காலத்தில் வந்து அதை வெளிப்படையாக கொடுத்தா பிறகு ஈரானுடைய கோபத்துக்கு வந்து ஆளாக வேண்டி வரும். ஈரான் வந்து இங்கால திருப்பி வச்சுக்கிற ஏவுகணையை வந்து கொஞ்சம் அங்கால திருப்பினா சரி, எகிப்துக்கு மேலே போய் ஏவுகணைகள் போய் விழுந்தானே எகிப்து மேலே தாக்குதல் நடக்கும். எனவே அந்த தாக்குதலை வந்து தவிர்க்கிறதுக்காக அப்போ சொல்லல, வாயை திறந்து வெளியில் சொல்லல,
சத்தமிடாமல் இருந்துவோடு இப்போ சொல்லியிருக்கிறார்கள், ஓம் நாங்கள் சவுதி அரேபியாவுக்கும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கும் வான் பாதுகாப்பு பொறிமுறைகளை கொடுத்தோம் என்று சொல்லி எகிப்து சொல்லியிருக்கிறது. ஆனால் என்ன விதமான வான் பாதுகாப்பு பொறிமுறைகள் கொடுக்கப்பட்டன, அதனுடைய கெப்பாசிட்டி என்ன, அது போன்ற விவரங்கள் வெளியாகவில்லை. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். களத்திலிருந்து கிடைக்கப்படுகின்ற மேலதிக தகவல்களை தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.